ரெண்டாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே காது கொடுத்து கேட்டு அது துரிதமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்ருக்கிற நம்ம மாண்புமிகு காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். தங்க நகை தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக தமிழ்நாடு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில பெரிய முதலாளிகள் ஆரம்பித்து வச்ச வேலைகள் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எல்லா பக்கத்துலேருந்து வர்றாங்க. பட் ஆனாக்கா எல்லாத்துக்கும் முழுமையான ஐடி வந்து இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஐடி ப்ரூஃப் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். கரெக்டான ஐடி ப்ரூஃபாக அவங்க வழங்கணும் டோட்டலாக. ஏன்னா குறைஞ்சபட்ச கூலின்னு சொல்லி வெளி மாநிலத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க சார். அப்போ அவங்கெல்லாம் யார் என்ன அங்கே ஏதாவது தெஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்களான்னு தெரியாதுங்க. அப்போது முன்ன பின்ன தெரியாமல் வெறும் சொற்ப கூலிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஐடிஸ் வந்து கரெக்டாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரம்பரையாக தங்க நகை தொழில் சார்ந்து தான் இருக்கோம். விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க.